யோ அதான் மாசம் மாசம் ஒழுங்கா பணத்தை கொடுக்குறோம் இல்லையா? பணத்தை கொடுத்தா போதுமாங்க, எங்க டியூட்டியை நாங்க பார்க்கணும்ல. அண்ணன் பேசும்போது எதிர்த்து பேசிட்டு இருக்கா? அது இல்லைங்க, எங்க டியூட்டியை நாங்க போயா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதான் மாசம் மாசம் மாமூல் வாங்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட காசை வாங்கிட்டு என் கடை அடைக்கிறீங்களா? ஆண்டவா, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மேலிடத்துல இருந்து உத்தரவு, கடையை மூடலன்னா என் தலை தான் உருளும். இப்ப மட்டும் என்ன ஆக போகுது? நீங்க என் கடையை மூடுனதுக்காக உன்னோட தலை தரையில உருளத்தான் போகுது. நான் என்ன வேணாலும் பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இதுக்கு மேல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப என் கடையை திறந்து விட போறியா இல்ல இங்கேயே உன்னை வெட்டி போடட்டுமா? இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டு இருக்காரு ஆண்டவா, கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. நான் மேலிடத்துல போய் சொல்லணும். ஓ இன்ஸ்பெக்டர் இங்க வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு என் கடையை எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியும். யோ எங்கேயா வந்துட்டு இருக்கா அவன்? என்னையா? வாங்கய்யா பெரிய மனுஷங்களா, நீங்க தான் இந்த வேலையை பார்த்ததா? நேர்ல நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையோ? 15 நாள்னு எனக்கு கெடு கொடுத்துட்டு இப்படி பொம்பளை மாதிரி போலீஸ் முந்தானை பிடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? யோ என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நான் கருத்துருவேன். யோ நீ நாய் மாதிரி கொலைப்பையே தவிர என் நேர்ல நின்று எதிர்த்து நின்று பேசுறதுக்கு உனக்கு வீரம் இருக்கா? கடுமையான கோவத்துல இருக்க, பேசாம 2 பேரும் போயிருங்க இங்கிருந்து. இல்லை என்னல வெட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? போலீஸ் இருக்கனால நீ தப்பிச்ச, இல்லன்னா இல்லன்னா என்னடா பண்ணுவ? பஞ்சாயத்துல ஒன்ன பேசிட்டு வேற ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்குல வீரவசனம்? பேசாம நில்லு, எடுத்து வீசிட போறேன். ஐயா நீங்க வீட்டுக்கு போங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா நல்லா பாத்துக்க. இந்த 2 பெரிய மனுஷங்க வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 போலீஸ வைங்க. யாராவது என் மேல பாசம் உள்ளவங்க போட்டுற கேட்டு போறாங்க. யோ பார்த்து இருந்துக்க, வெளியே தனியா கிணியா நடந்து வந்துட போற. இல்லை எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க, மொத்தமா தூக்கி உள்ள போட்டு சொல்லிடுவேன். அப்புறம் காலத்துக்கும் களி தான் திங்கணும். அந்த அளவுக்கு உனக்கு தில் இருந்தா என்கிட்ட நேரா நின்னு போது. இப்படி போலீஸுக்கு பின்னாடி பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்க. என்னையா இன்னும் முடியலையா? முடிஞ்சதுங்கய்யா. ம், யார் இவரு? ஆண்டவர் லிங்கம்யா. ஆண்டவர் லிங்கம்னா? இவர் தாங்கய்யா இந்த ஒயின் ஷாப் ஓனர். ம், என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இதை பாருங்க, நான் எல்லா லைசன்ஸும் வாங்கிட்டு தான் இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். திடீர்னு உங்க ஆளுங்க வந்து கடையை மூடுறானுங்க. இது சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? என்கிட்டே நீ சட்டம் பேசுறியா? பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னு உனக்கு தெரியாது? சின்ன பையலுக்கு வந்து உன் கடையில குடிக்கிறானுன்னு கம்ப்ளைண்ட் வருது. தினமும் உன் கடையில வந்து குடிக்கிறவனுங்க இந்த ஏரியால சண்டை போட்டுக்கிட்டு வர போற பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் சண்டை இழுத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் உன் கடைனால எனக்கு வந்த கம்ப்ளைண்ட். மேல ஏதாவது சட்டம் பேசின அத்தனை கேஸையும் உன் மேல போட்டு உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன போய் சாருங்கிறீங்க? நான் யாருன்னு தெரியல. தம்பி யாரு? நீங்க புதுசுன்னு சொன்னாங்க, ஆனா யாருன்னு தெரியலையே. ஐயா நான் தாங்க ஐயா, உங்க வீட்டுல வேலை பார்த்தாருல வெள்ளத்தோர, அவர் மகன்தான். அடட நீயாப்பா? அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. ஓ, நாங்க ஃபேமிலியோட விருதுநகர்ல இருக்கோம். இப்பதான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன்.
அப்பா உங்களை பத்தியே பேசிட்டு பாருங்கய்யா. சரி, நீங்க வந்த வேலையை பாருங்க. வீட்டுக்கு வாங்க, நாம நிதானமா பேசிப்போம். சரிங்க. ஓஹோ, உங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றீங்களோ? யோ இம்சு, உன் கையாலேயே என் கடையை திறக்க வைக்கல. என் பேரு ஆண்டவர் லிங்கம் இல்லையா? யோ எல்லாரும் ஜீப்ல ஏத்துங்கய்யா. இவரை ஏத்துங்க. யோ கைய மேல வச்சீங்க அவ்வளவுதான். ஏத்துங்கன்னு சொல்றேன்ல. ஜீப்ல ஏறுங்க வாங்க. டேய், வாங்கடா. நடக்கிறதே வேற. ஜீப்ல ஏறுங்க. பேசாம போ. யோ போங்க. வாங்க வண்டியில ஏறுங்க. அப்படியா? வாங்க. ஆளை பாத்தியா? முட்டா போய. ஐயா உங்க பொண்ணு தான் பிரியாவா? இல்ல, அது என் மருமவ. இவர்தான் பிரியாவோட அப்பா வீரபாண்டி. நாங்க 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். உங்க பொண்ணை தைரியமான பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. அவங்க தான் நேற்று வந்து ஸ்டேஷன்ல இந்த கடைக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓ, எங்களுக்கு தேவையான எல்லா ப்ரூஃபும் கொடுத்தாங்க. இப்படி ஒரு புள்ள நம்ம ஊர்ல இருக்கிறது நமக்கு தாங்க ஐயா பெருமை. என்னங்க ஐயா சொல்றீங்க? அப்புறம் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறீங்கய்யா. அப்போ நான் சரிங்க. வரேங்கய்யா. போயிட்டு வா. வரேங்க. வாங்க. வா வீரபாண்டி. பிரியா ஏன் இப்படி பண்ணா? அது சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிருக்கோம். அதுக்காக அது மேல கோவப்படாத. என்னங்க சின்ன புள்ள, நம்ம தான் ஆண்டவர் லிங்கத்துக்கு 15 நாள் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள இவளுக்கு என்ன வந்தது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. சரி, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுக்கு அனாவசியமா கோவப்படுற? நீங்க என்ன பேசினாலும் சரியா வராதுங்க. இவளை இதுக்கு மேலேயும் கண்டிச்சு வைக்கலன்னா நாளைக்கு பொம்பளை புள்ளைய ஆம்பளை புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு என்னதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. வீரபாண்டி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் பேசாத, என் கூட வா. நீ எதுவும் கோவப்பட்டு பேசிக்காத, நான் பேசிக்கிறேன். சரியா? எதுக்கு பிரியா இப்படி பண்ணா? ஆதி ஆதி ஆ? இங்க இருக்கா பாருங்க. பிரியா, பிரியா, நீ பொம்பளை புள்ளமா. நீ சில விஷயங்களை தலையிடாம இருக்கிறதா நல்லது. அது உனக்கே தெரியணும். நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன பண்ணியா? வீரபாண்டி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் எதுவும் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல மாமா. நான் என்ன பண்ணேன்? அதுதாம்மா பிரச்சனையே. நீ பண்றது தப்புனே தெரியாம சில நேரத்துல வயசு வேகத்துல ஏதாவது பண்ணி வச்சிடற. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதாம்மா, அந்த ஆண்டூர்லிங்கம் சாராய கடை போட்ட நம்ம டைம் கொடுத்தோம்ல. அதுவா? அத பத்தில நம்ம இனிமே கவலையப்பட வேண்டாம். அதெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன். இந்நேரத்துக்கு அவங்க கடையை மூடி சீல் வச்சிருப்பாங்க. நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா? இல்ல உனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு செய்யறியா? உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தது என்னோட தப்பு. உன்னை டெல்லிக்கு அனுப்பி படிக்க வச்சது எதுக்கு? இங்க வந்து கண்ட பயலுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவா? இது டெல்லி இல்லமா, திருநெல்வேலி. கேமராவை தூக்கிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு படம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம படமா பேப்பர்ல வந்துருவோம். ஒழுங்கா பொம்பளை புள்ளியா லட்சணமா வீட்டுல இருக்கிறமா சாப்பிட்டமான இருக்கிறது இல்ல, எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது. வீரபாண்டி, கொஞ்சம் பொறுமையா பேசு. இனிமே பொறுமையா பேசி என்ன பண்றது? ஆண்டவர் லிங்கம் எவ்வளவு மோசமானவன்னு உங்களுக்கு தெரியும்ல. எதுக்குப்பா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அததான் செஞ்சே செய்வேன். எனக்கு கூட தான் இப்போ உன்னை பலார்னு அரையணும்னு தோணுது. அதுக்காக உன்னை அடிக்கிறதா? இப்படி என்ன பேசி அழ வைக்கிறதுக்கு பதிலா அதுக்கு 2 அடி அடிச்சிருக்கலாம். என்ன நீ கூட கூட பேசிட்டு இருக்க? வீரபாண்டி, என்ன வீரபாண்டி, உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அம்மா, நீ எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம் தலையிடுற? உங்க அப்பனுக்கு இருக்கிற அதே கோபம் எனக்கு இருக்கு. நீ பண்ண இதே காரியத்தை ரேவதி பண்ணிருந்தான்னு வையே, அவளுக்கு இதே மாதிரி தான் அற விழுந்திருக்கும். கொஞ்சமாவது அறிவு வேணா?
இப்ப அந்த ஆண்டவர் லிங்கத்துக்கு இவதான் இந்த வேலையை செஞ்சான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவளுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்கு தெரியாது அந்த கடையை அடிச்சு பூட்டுறதுக்கு. சரி, புதுசா எங்க இருந்து உனக்கு இந்த வீரம் வருது? படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை செஞ்சோமா, கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாமான்னு இல்லாம எல்லாம் என்ன சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் டெல்லிக்குன்னு வாயை திறந்து பாரு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஒழுங்கா இருந்துக்க. என்னாச்சு பா? என்னாச்சுப்பா? எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா, வீரபாண்டி அடிச்சிட்டான். மாமா, எதுக்கு மாமா அடிச்சிங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒரு சின்ன பிரச்சனை, அதான். ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கா பிரியாவை அடிச்சிங்க? தம்பி, உனக்கு தெரியாது, பேசாம இரு. சரி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு அடிச்சு அழ வைக்கிற அளவுக்கு என்ன தப்புன்னா? அந்த ஆண்டவர் லிங்கம் இருக்கான்ல, அவனுக்கு என்ன? அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் கடையை சீல் வைக்க சொல்லியிருக்கா. அதுக்கு தான். அவ்வளவுதானா? நாம தான் அவனுக்கு 15 நாள் டைம் கொடுத்தோமே, அதுக்கு முன்னாடி போய் இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதான்ப்பா எனக்கும் புரியல, எதுக்கு அவனுக்கு டைம் கொடுத்தீங்க? நான் தெரியாம தான் கேட்குறேன், அவன் கடை எதுக்கு அடைக்க சொன்னீங்க? இல்லப்பா, அவன் கடை அங்க இருக்கிறதால தினம் தினம் ஒரு பிரச்சனை. குடிச்சு விழுந்து கிடக்குறாங்க, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுது, இப்படி ஒவ்வொன்றா நடக்குது. அதனாலதான் அவனை கூப்பிட்டு கண்டிச்சு ஒரு 15 நாள் டைம் கொடுத்து கடையை காலி பண்ண சொன்னோம். ஆனா பிரியா போய் உடனே கடையை மூடுற மாதிரி பண்ணிட்டா. இப்போ அவனை போலீஸ் வேற பிடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த விஷயம் நம்ம பிரியா தான் பண்ணியிருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இது தேவையில்லாத பிரச்சனை தானே? இல்ல, இதுல பிரியா எதுவும் தப்பு பண்ண மாதிரியே தெரியலையேப்பா. எதுக்கு இவ்வளவு அடிச்சிங்க? அது உன் மாமனை தான் கேட்கணும். மாமா, எதுக்கு பிரியாவை அடிச்சிங்க? பின்ன என்ன மாப்பிள்ள, ஒத்த பொம்பளை புள்ள. நாளைக்கு இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பதறணும். அந்த ஆண்டவன் நீங்க வேற ரொம்ப மோசமானவன். நாளைக்கு அவன் கரம் வச்சுக்கிட்டு இவளை ஏதாவது பண்ண வந்தா? இல்ல மாப்பிள்ள, பொம்பளை புள்ள இல்ல. இல்ல, அவன் இவளை ஏதாவது பண்ணிருவாங்கிறது உங்க பிரச்சனையா, இல்ல பொம்பளை புள்ளங்கிறது உங்க பிரச்சனையா? ரெண்டுமே தான் மாப்பிள்ள. இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன். இவ பண்ண விஷயத்துக்கு இவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அடிக்கணும்னு தோணி இருக்கு பாருங்களேன், அதுக்கு பேர் பாசமா? மாப்பிள்ள, பாசம் இருக்கிறதுனால தான் கோபம் வருது. நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல, பாசம் வேற, இப்ப நீங்க பண்ணதுக்கு பேரு வேற. இவ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து அதே மாதிரி இவ இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு பேரு பாசமே கிடையாது. இவ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கணும், அதுதான் பாசம். இப்ப இவ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, அதாவது நான் கட்டிக்க போற பொண்ணு. நீங்க எப்படி என் கூட இருக்கும்போது நான் கண் கலங்காம வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கும்போதும் கஷ்டப்படாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்களே அழ வச்சிட்டீங்க, நியாயமா? இல்ல மாப்பிள்ள, இது வரைக்கும் இவன் மேல எப்பயாவது கை வச்சிருப்பான்னு கேட்டு பாருங்க. அது எதுக்கு கேட்டுக்கிட்டு, அதான் சேர்த்து நீங்க அடிச்சிட்டீங்களே. இல்ல, நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னா? வரட்டுமே, வந்தா என்ன? நீங்க பார்த்து மாட்டீங்களா? ஆமா, நீங்க பார்த்து மாட்டீங்களா? ஏன் நான் இருக்கனே, என்ன மீறி ஒருத்தன் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவானா? மாப்பிள்ள, உங்களுக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு 15 நாள் டைம் இருக்குன்னு சொல்லுங்க.
அந்த 15 நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா ஒவ்வொரு உயிரா போனா பரவாயில்லையா? எனக்கு பிரியா பண்ணது தப்பாவே தெரியல. நீங்க அவளை அடிச்சதான் எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் நான் சொல்லல. ஆனா உங்களுக்கே தோணும்னு நினைக்கிறேன். அத்தா மன்னிச்சிரு அத்தா. ஐயோ நீங்க போய் என்கிட்ட வேணாம்பா. சரி மாப்ள, வாங்க வாமா போலாம். இல்ல சரவணா, பிரியா வீட்டுக்கு கூட்டி போயிரு. சரிப்பா. ஓய், அதான் உங்க அப்பா சாரி கேட்டார்ல, அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க? சிரியேன். சிரிக்கிறியா இல்ல நானும் உங்க அப்பா மாதிரியே ஒரு அற விடவா? ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லு, என்னாச்சு? இல்லை சரவணா, அந்த ஒயின் ஷாப் மேட்டர் தான். நினைச்சேன். அதான் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? அந்த ஆள் ஆண்டவனை நினைச்சு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை நினைச்சு யோசிச்சிருந்தா கேஸ் போட்டு அந்த கடையை மூடிருப்பனா? அதானே, அப்புறம் என்ன யோசனை? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்களை நினைச்சுதான். வெளி ஆளுங்களை கூட தைரியமா ஃபேஸ் பண்ண முடியுது. ஆனா நம்ம ஆளுங்களை தோப்புல நடந்ததை பத்தி சொல்றியா? எப்படி பேசினாங்கன்னு பார்த்தல. அவங்க அப்படிதான் பேசுவாங்க பிரியா. அதுக்கு நான் என்ன எல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது சரவணா. ஈஸியா எடுத்துக்கோன்னு சொல்லல, இதெல்லாம் காதுல போட்டுக்காதன்னு சொல்றேன். எப்படி சரவணா? நான் பண்ணது அதிக பிரசங்கித்தனம். ஏய் சச்சே, இல்ல பிரியா. பின்ன 15 நாள் டைம் கொடுத்துட்டோன்னு அமைதியா இருக்க முடியுமா? அவன் அந்த 15 நாள் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் சாராயத்தை வித்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் விக்கிற வரைக்கும் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. நல்ல விஷயம் செஞ்சா அதை உடனே செய்யணும்னு நினைக்கிற சரவணா, அது தப்பா? 15 நாள் தள்ளி போட்டு பண்றதுக்கு இது என்ன ஃபங்க்ஷனா? எத்தனை நாள் தள்ளி போடுறோமோ அத்தனை பேர் உயிருக்கும் ஆபத்து. பிரியா, இதெல்லாம் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு புரியாதா? நீ ஒருத்தர் தான் எனக்கு சப்போர்ட்டிவா பேசுற. தேங்க்ஸ் சரவணா. எதுக்கு தேங்க்ஸ்? அதான் இப்ப சொன்னனே, நீ மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டிவா பேசுற, அதுக்காக. என்ன பிரியா, நீ பண்ணது ரொம்ப கரெக்டான விஷயம். அது மட்டும் இல்ல, ரொம்ப தைரியமான விஷயமும் கூட. அது கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பேனா? அது இல்ல சரவணா, நல்லது பண்ணா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா என்ன? எங்க அப்பாவே எடுத்துக்கோ. பிரியா, அவரோட ஆங்கிள் இருந்து நீ யோசிச்சு பாரு. தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோங்கிற பயம் அவருக்கு இருக்கும். அதனால தான் திட்டுறாரு. இப்படி தப்பு பண்றவங்கள தட்டி கேட்டா நமக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் எதையுமே மாற்ற முடியாது சரவணா. பிரியா, அது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் பொண்ணு பாசம் அது எல்லாத்தையும் மறைச்சிடும். சரி, அப்படி அவன் என்ன பண்ணிடுவான்? அது வரைக்கும் நம்மள சும்மாவா இருப்போம்? நீ சும்மா இருப்பியா? நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா? அது எப்படி விட்டுருவோமா? அப்படி அப்புறம் என்ன பயம்? அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் பிரியா. உனக்கு கல்யாணமாகி உனக்கு குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் அதுங்க இப்படி ஏதாவது பிரச்சனைகள்லாம் போகும்போது நீ இந்த மாதிரி சொல்றியான்னு பார்க்கலாம். பார்க்க தானே போற, பாரு. என்னது? பாருன்னு சொன்னேன். ஆமா, எனக்கு ஏதாவது ஆயிடும்னு எங்க அப்பாக்கு பயம், அக்கறையில திட்டுறாருன்னு சொன்னேன். ஆமா. அப்போ உனக்கு என் மேல அக்கறை இல்லையா? எனக்கு ஏதாவது ஆயிடும்னு உனக்கு பயம் இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்லை பிரியா. பின்ன இல்ல, அவங்க வயசுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு பயம் அதிகமா இருக்கும்ல. நம்ம வயசுக்கு அதெல்லாம் இருக்காதுல்ல. எனக்கும் உன் மேல அதே அளவு அக்கறை இருக்கு. ஆனா இப்ப நீ பண்ற நல்லதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதா என்னுடைய அக்கறை. நீ பண்ற நல்லதுனால உனக்கு ஏதாவது நடந்துடுமோன்னு பயப்படுறதுதான் உங்க அப்பாவோட அக்கறை. அப்போ உனக்கு அக்கறை இருக்குன்ற? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே சும்மா போட்டு வாங்குறது.
சரவணா, ரொம்ப 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 தேங்க்ஸ். மறுபடியுமா? இப்போ எதுக்கு? நீ சப்போர்ட் பண்ணி பேசினதுனால தான் எங்க அப்பா ஓரளவுக்கு அமைதியானாரு. இல்லைன்னா ஒரு பிரளயமே நடந்திருக்கும். ம், சீரியஸா, நீ சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நம்மளை புரிஞ்சுக்க, நம்மளை சப்போர்ட் பண்ண, நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்க, நம்ம மேல அன்பு காட்ட ஒருத்தர் இருக்கான். அதுவும் நம்ம பக்கத்திலேயே இருக்கான்னு தோணுச்சு. அதுவும் அப்பா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உன்னை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஓ, ஆனா அப்பா போனது நான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். அதனால தேங்க்ஸ். என்ன பிரியா, என்னாச்சு? ஏய், சரி விடு, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. இந்த பிரச்சனையில நாளைக்கு நமக்கு நலங்கு இருக்கு, அதை மறந்துடாத. நாளைக்கா? ஓ, மறந்தே போயிட்டியா? சுத்தம். ம்ஹும், மறக்கல. நாளைக்கு தான். சீக்கிரம் வீட்டுக்கு போகலன்னா இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. போமா? ம், ஏய், என்னாச்சு? இல்ல போலாம் வா.